ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் உள்ள சுலபமான பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக லட்டு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப்பில் கடலை மாவு, அதே கப்பில் ரவை, இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இது எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா பிரட்டி விட்டுடலாம். பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றிடாமல் 2 ஸ்பூனாக ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு பிடிக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். 2 ஸ்பூனாக ஊற்றி இது போல் பிணைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருவோம். அந்த டைமில் நம்ம முந்திரி, பாதாம், திராட்சை அது எல்லாமே துருகி வச்சிடலாம். திராட்சையும் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இது எல்லாமே காய் துருகிறதுல நைஸாக துருகி வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி சின்ன வடை போல் தட்டி எடுத்துக்கலாம். கையிலேயே சும்மா இப்படி அமுத்தி விட்டுருங்க. இது போல் குட்டி குட்டி உருண்டையாக எல்லா மாவுமே பிடிச்சி குட்டி குட்டி வடை போல் தட்டி தனியாக எடுத்து வச்சுருவோம். எல்லா இதுவுமே அது மாவு போல் தட்டியாச்சு. இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம தட்டி வச்ச வடை போல் உள்ளதை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை போல் பண்ணி எடுத்துக்கலாம். கருக்க விட்டுறாதீங்க. கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இது போல் 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தனியாக எல்லாத்தையுமே எடுத்துருவோம். எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது எல்லாமே உதுத்து போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் 2-3 பீசஸாக உதுத்து போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2-3 ஏலக்காய், சர்க்கரை, ஒரு கப். எந்த கப்பில் மாவும் ரவையும் அளந்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஸ்வீட்னஸாக இருக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா கிரைண்ட் வந்துடுச்சு. இப்போது நம்ம துருகி வச்ச பாதாம், முந்திரி, அப்புறமா திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நீங்கள் நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு போடுறனாலும் போடலாம், இல்லை இப்படியே போட்டாலும் நல்லாயிருக்கும். மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் லட்டு சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.